வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 258 வியாழக்கிழமை ஜூன் 27, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தகுதியை ஏற்படுத்திக் கொண்டு கண்தானம், உறுப்பு தானம், தேகதானம் துறைக்கு புதிய பொறுப்பை ஏற்கிறார். கல்விக் கோயில் துறைக்கு பொறுப்பாளராக இருந்து 25 கல்விக் கோயில்களை கண்டறிந்த செல்வி ஜெயலட்சுமி. சென்னையில் ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி ஜெயலட்சுமி. ஓய்வு பெற்ற இவரை செல்வியாக பதிவு செய்வதற்கு காரணம், இவர் தொடக்க காலத்தில் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து ஆசிரியர் பணியை அதிகம் நேசித்ததாலும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தொடக்க காலத்திலிருந்தே 20 ஆண்டுகளுக்கு மேலாக நல்லூர் வட்டத்தில் செயல்பட்டு வருபவர்களில் ஒருவர். சென்னை பள்ளியில் ஆசிரியை, தலைமை ஆசிரியை பணிகாலத்தில் இவர் நேர்மையானவர், உறுதியானவர் என்ற பெயர் எடுத்தவர். பலரின் வற்புறுத்தலுக்கிணங்க தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதினை பெற்றவர். தொடக்க காலம் முதல் தமது வகுப்பை தாண்டி பள்ளி மாணவர்கள் எவருக்கும் எந்தவித உதவியும் செய்வதில் முன்னிற்பார். தமது வீட்டில் ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிக்க வசதி செய்து கொடுத்ததுடன் அவர்களுடனேயே வாழ்ந்து அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தி வந்துள்ளார். நல்லூர் வட்டத்தில் கல்விக் கோயில் துறை மாநில பொறுப்பினை தாமாகவே எடுத்துக்கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து தகுதி வாய்ந்த 25 அரசு பள்ளிகளை கண்டறிந்து அவைகள் கல்விக் கோயில் விருது பெற காரணமாயிருந்தவர். நல்லூர் வட்டத்தின் எந்த நிகழ்விலும் ஏற்பாடுகளிலும் முதன்மையாக நிற்பதை தமது இயல்பாக கொண்டவர். தம்மை பாராட்டுவதையோ புகழ்வதையோ சகித்து கொள்ள முடியாதவர். இயன்றவரை தினசரி நல்லூர் வட்டம் அலுவலகம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். 72 வயதாகும் இவர் கடந்த வாரம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் அவர்களுடன் சென்னையில் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனை டீன் அவர்களையும் உடல் உறுப்பு தானம், உடல் தானம் ஆகிய துறைகளின் பொறுப்பாளர்களை சந்தித்து தமது உலக வாழ்க்கை நிறைவு பெறும் சமயத்தில், அதாவது தனது மரணத்திற்கு பிறகு கோமா நிலையில் இருந்தால் உடல் உறுப்புகளையும், முழு மரணத்திற்கு பிறகு முழு உடலையும் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காகவும் தானம் செய்ய சுய விருப்பத்துடன் வீட்டில் நெருங்கிய தமது உறவினர்கள் கையொப்பத்துடன் முறைப்படி விண்ணப்பித்து அடையாள அட்டையை பெற்றுள்ளார். இப்போது இவர் கண்தானம், உடல் உறுப்பு தானம், உடல் தானம் இத்துறைக்கு பொறுப்பேற்று தமிழகம் நெடுகிலும் ஆயிரக்கணக்கானோரை தானம் செய்விக்க உறுதியேற்றுள்ளார். செல்வி ஜெயலட்சுமி அவர்களின் புதிய முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பிற்கு விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் அவர்கள் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். கண்தானம், உடல் உறுப்பு தானம், உடல் தானம் ஆகியவற்றிற்காக தொடர்பு கொள்ள செல்வி ஜெயலட்சுமி 97140224775 என்ற அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். பெற்றோர்களுக்கும் கல்வி தேவை. பாடம் எடுத்த அருள்ஜோதி குருகுல பாடசாலை பள்ளி தாளாளர். பழவேற்காட்டில் இயங்கி வரும் அருள்ஜோதி குருகுல பாடசாலையில் இக்கல்வி ஆண்டிற்கான பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளரும் அருள்ஜோதி அண்ணாலயத்தின் நிர்வாகியுமான தனலட்சுமி அம்மா பெற்றோர்களிடம் பள்ளி செல்லும் குழந்தைகளை பராமரிக்கும் விதம் குறித்தும் பெற்றோர்களின் கடமைகள் குறித்தும் பேசினார். அதில் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால்தான் பெற்றோர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்ற நிலை இருப்பது மிகவும் துரதிர்ஷ்டமானது. 1. முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. 2. பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது டிவி சீரியல் பார்க்கக்கூடாது. 3. பிள்ளைகள் அடம் பிடித்தாலும் மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது. 4. ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாது. 5. பிள்ளைகளை ஆசிரியர்கள் கண்டித்தாலோ தண்டித்தாலோ அது நமது குழந்தைகளின் நன்மைக்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 6. ஒழுக்கமான பிள்ளையாக வளர உதவி செய்ய வேண்டும். 7. எப்போதும் சத்தான உணவை சூடாக அளித்து வர வேண்டும். 8. பிள்ளைகள் பள்ளிக்கு நேரத்திற்கு வர வேண்டும். 9. நொறுக்கு தீனிகளாக கடலை மிட்டாய், பயிறு வகைகள், பழங்கள் அளிப்பதோடு பிளாஸ்டிக் பைகளில் அடைத்த தின்பண்டங்களை கொடுக்கக்கூடாது. 10.
பள்ளியில் வள்ளலார் வழியில் புலாவ் மறுத்தலை பயிற்றுவிக்கும் போது மாணவர்களை புலால் உண்ண கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் பேசியதை பெற்றோர்கள் கேட்டு இவைகள் பற்றி தமது கருத்துக்களை மறுநாள் பிள்ளைகளிடம் கடிதம் மூலமாக எழுதி கொடுத்தனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நல்லூர் வட்டம் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் இணையவழி சந்திப்பு. லட்சிய ஆசிரியர் பற்றி விரிவாக பேசப்பட்டது. ஜூன் 25 அன்று திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் இணையவழி வார கூடுதலில் திண்டுக்கல் ஆசிரியர் அனிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு லட்சிய ஆசிரியர்கள் பற்றி பேசினர். ஸ்வேதா காஞ்சிபுரம் மற்றும் மனநல பயிற்சியாளர் பெல் திரு தினகரன் அவர்களுடன் 25 நபர்கள் கலந்து கொண்டார்கள். நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் வழிநடத்தினார் என்று திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத் குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.